பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்றுக்கு நைட்டு நடந்த நைட் ஆஃப் சாம்பியனில் WWEலாம் நடத்துனாங்க. நியூ சாம்பியனாக நம்ம சாமி ஜெயின் வேறு மாறி இருக்காரு. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. சரி, அந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கிறீங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பட் நான் புதுசாக வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் மேட்சே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கும் ஜே உசோக்குமான கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட். இது ஃபைனல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சும்மா கூட சொல்லக்கூடாது. ஜே உசோ ஓபா ஃபெமிக்கு நிகராக நல்லாவே சண்டை போட்டார். பொதுவாக ஓபா ஃபெமி பார்த்திங்கன்னா ஒரு ஜெயண்டிக் ரெஸ்லர். அவருக்கு எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உண்டு. சவுதி அரேபியாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. அவர் நடந்து வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபான்னு சொல்லிட்டு மக்களுடைய கூக்குரல் இருக்குதே, உண்மையிலேயே அது அவருடைய அடுத்த கட்ட வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேட்ச் உண்மையிலேயே பயங்கரமாக கொண்டு போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜே உசோ ஓபா ஃபெமிக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி நல்லாவே சண்டை போட்டார். அடி வாங்கிட்டு ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே சண்டை போட்டார். நிறைய டைம் பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம ஓபா ஃபெமியை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ட்ரை பண்ணார். ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சு? எஸ், என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஓபா ஃபெமியை பீட் பண்ண முடியாது. ஓபா ஃபெமி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று விட்டார். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஓபா ஃபெமிக்கு. வெற்றி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி அந்த கிங் ஆஃப் த ரிங்கை மக்கள் மத்தியில் தூக்கி காட்டுறாரு. இப்போ இவரோட சாய்ஸ் எந்த பக்கம்? வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் பக்கமா, அல்லது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் கோடி ரோட்ஸ் பக்கமா? கோடி ரோட்ஸே இன்றைக்கி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஆனால் ஓபா ஃபெமி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, என்னுடைய முடிவு அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீக்ஸில் சொல்கிறேன், இப்போவே சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைல்ல, அதனால் அப்கமிங் வீக்ஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓபா ஃபெமி இப்படி சொல்கிறதுனால மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக இப்போ சம்மர்ஸ்லாமில் ஓபா யார் கூட மோத போகிறார், ரோமன் ரெயின்ஸ் கூடயா அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்கிற நபர் கூடயா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங் ஆரம்பிக்கிறாங்க. இது ஓப்பனிங் மேட்ச். ஓப்பனிங் மேட்ச்லேயே ஓபா வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு போயிட்டார். அண்ட் கைஸ், அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் தி ரிங்குக்கான டோர்னமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும் பட்சத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா சேனலுடைய க்ரோத்திங்க்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ரெஸ்லிங் சேனல் நம்ம பார்க்குறவங்க கம்மி தான், நீங்கள் தான் ஆதரவு தெரிவிக்கணும். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா? சரி, கிங் ஆஃப் தி ரிங்குக்கான மேட்ச் முடிஞ்சிருச்சா? அடுத்து குயின் ஆஃப் தி ரிங்குக்கான மேட்ச்சு. பெண்கள் சவுதி அரேபியாவில் முழுக்க கவர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதுனால கவர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இதில் டேனவசன்ட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றி பெறணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணுன்னு சொல்லும்போது, நீ வெற்றிலாம் பெற முடியாது, நீ சபிக்கப்பட்டிருக்கிற, யூ ஆர் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு டேனவசன் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனை பார்த்து சொல்லிட்டாங்க. லிவ் மார்கனுக்கு பாருங்கள் கோவம், டே யாரை பார்த்துட்டா சபிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு டேனவசனுடைய கன்னத்திலே ஒரு அரைஞ்சிட்டு போகிறாங்க. வழக்கமாக டேனவசன் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக தான் இருக்கும். அதே தான் இன்றைக்கி சபிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியுது. சரி, மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சொல்கிறாங்க, நல்லா சூப்பராகவே கொண்டு போனாங்க. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த மேட்சோடைய வெற்றியாளர் இயோ ஸ்காய் வெற்றி பெறதுக்கும் மேட்சை நல்லா கொண்டு போகிறதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயோ ஸ்காய் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சொன்ன அந்த பதில் தான். இப்போ இயோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி லிவ் மார்கனை பார்த்து, நான் தான் உன்னை சம்மர்ஸ்லாமில் சேலஞ்ச் பண்ண போகிறேன், குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்றவங்க குயினாக இருந்து சம்மர்ஸ்லாமில் எந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோதலான்னு சொல்லிட்டு சாய்ஸ் பண்ணலாம்ல, நான் ஒன்றை சாய்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. சரி, பார்த்த மேட்சையே நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். எதுக்கு பார்த்த மேட்சையே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரில. ஒரு சாம்பியனாக இருந்த ஒரு ரெஸ்லரை பீட் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர்ஸ்லாமில் மோதுறது, எனக்கு நம்ம ராயல் ரம்பில் ஒரு சாம்பியனை எலிமினேட் பண்ணி அதுக்கப்புறமா அதே சாம்பியன்ஷிப்புக்காக ரெஸ்ல்மேனியாவில் மோதுவாங்கள்ல, அதே அனுபவத்தை கொடுக்குது. அதை தான் ட்ரிபிள் ஹெச் கொடுக்கணும்னு நினச்சி இந்த மேட்சை வச்சுருக்காரான்னு தெரில. சரி, ஓகே, சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியல் ஆயிடுச்சுங்க. சரி, அடுத்த மேட்ச் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, மென்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச். கரண்ட்லி யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் ரிக்கி சைன்ஸுக்கும் தான் நடக்குது. ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ரிக்கி சைன்ஸ்
வர வர பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் க்ளோ ஆகிட்டே இருக்கிறாரு. அண்ட் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸை நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ரெஸ்லராக தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் மத்தியில் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்தாலே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஷேர் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ட்ரிக் வில்லியம்ஸ் கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா கையில் ஸ்டிக்கோடு தான் இருக்கிறாரு. இது ரிக்கி ஷைன்ஸ் பிடுங்கிட்டார். அதே நேரத்தில் ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி கிட்ட சண்டை போட்டுருக்காரா, நம்ம எட்டி குவேரர்லாம் ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மூவ்மெண்ட்டை பண்ணுறாரு. ஸ்டிக் எடுத்து அந்த ஸ்டீல் ஸ்டெப்பில் அடிச்சுட்டு அவர்கிட்ட ஸ்டிக்கை போட்டுட்டு இவர் படுத்துட்டார். ஐயையோ என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்த ரெஃப்ரிக்கு என்ன தோணும், இவன் தான் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா நான் அடிக்கலையா, அவனாக வந்து படுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாலும் கேட்குற பாடு இல்லை. அந்த வகையில் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க. அண்ட் என்ன தான் நல்லா கொண்டு போனாலும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ட்ரிக் வில்லியம்ஸ் பக்கம் தான் இருக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா ரிக்கி ஷைன்ஸை வெயிட் பண்ணிட்டார். வின் பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டிகிட்டு இருக்காரு. பின்னாடி ஓடி அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம ட்ரிக் வில்லியம்ஸை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா கூட இருந்தார் பார்த்தீங்களா, ட்ரிக் வில்லியம்ஸ் கூட இருந்தார்ல குஞ்சு பண்ணி, அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு. ரிக்கி ஷைன்ஸை அட்டாக் பண்ணி காப்பாற்றுறாரு. ஏன்டா ஆனால் அடிக்கவே இல்லை, அடிச்சுன்னு போய் சொன்னால இப்போ உண்மையிலேயே அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபேஸ் ரெஸ்லருக்கு எதுக்கு கூட ஒரு ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஹீல் ரெஸ்லருக்கு வழக்கமாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஆனால் ஃபேஸ் ரெஸ்லருக்கு எதுக்கு அதாங்க தெரில. அதுக்கப்புறமா உமன்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் டிஃபனி ஸ்டார்டனுக்கும் ஜேட் கார்களுக்கும் இந்த மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச் மக்கள் மத்தியில் பெருத்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் ஒரு மேட்ச் இல்லை. சரி ஏதோ உமன்ஸ்க்கான மேட்சை வந்து டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து அஃபீஷியலி எந்த மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணார். ரியாரப்பிள்ளைக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க போகுது. ஆக்சுவலி மேட்சை பொறுத்த வரைக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. அதுலேயும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் நடந்த சில விஷயங்கள் ஜேர்கார்கள் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி என்னடா எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸான பிஃபார்ம் மிஷின் வந்து புலம்பிட்டு இருக்கும்போது ரிங்குக்கு கீழே இருந்து செல் ஸ்க்ரீன் வந்துடுறாங்க பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடி சென்ஸாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மேட்சை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனதே நம்ம செல்லாக்குட்டி செல் ஸ்க்ரீன் தான். அந்த அளவுக்கு செமையாக கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் செல் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா ஜேர்காரர்களுக்கும் நேர் சண்டை போடுற மாதிரி வருது. அப்புறம் ரெஃப்ரி தான் பார்த்தீங்கன்னா நீ இவ கூட சண்டை போடக்கூடாது, நீ வந்து டிஃப்னி ஸ்டார்டனுக்கு அகேன்ஸ்டாக தான் இப்போ சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதுலாம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் இருந்ததில்ல, அதை எடுத்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தங்கச்சி உனக்கு ஒரு அதிர்ச்சி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்லட் ஃப்ளேர் வந்து சாம்பியன்ஷிப்பை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. என்னம்மா சீட் பண்ணி வின் பண்ணான்னு பார்த்தியா, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஸ்டிஃப்னி ஸ்டார்டன் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட டைட்டில் ரீடைன் பண்ணிட்டாங்க. இப்படி தான் சொன்னேன் இந்த மேட்சை ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனாங்கன்னு. அண்ட் அஃபிஷியலி காய் சம்மர் ஸ்லாமுக்கான கிராஃபிக்ஸ் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற லிவ் மார்கனுக்கும் ஈயோ ஸ்காய்க்கும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபஸ்ட்டு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மேட்ச் செத் ராலின்ஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கர். இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச். ஸ்டீல் கேஜை விட்டு வெளியே வந்தாலே வெற்றி தான். பட் இருந்தாலும் இந்த மேட்சை கொண்டு போன விதம் உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செத் ராலின்ஸுக்கு மக்கள் மத்தியில் எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு வந்து அதே வரவேற்பு. பிரான் பிரேக்கரோட என்ட்ரன்ஸ் ஓகே, வர பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே கொண்டு போகிறாங்க. சரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சம்பவம், பீக் சம்பவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிரான் பிரேக்கரும் செத் ராலின்ஸும் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒவ்வொரு மேட்ச் நடந்திருக்கு. 2 பேரும் ஒவ்வொரு தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் யார் வெற்றி பெறுவா? ஸ்டீல் கேஜை விட்டு தாண்டி போனாலே வெற்றி தான், அல்லது கேட்டை திறந்துட்டு வெளியே போனாலே வெற்றி தான். பட் இருந்தாலும் ரிங்குக்குள்ளே தான் இந்த மேட்சை முடிப்புன்னு சொல்லிட்டு சூப்பராக கொண்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு க்ரௌன் ஸ்டாம்ப் போடும்போது எனக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் வருது, ஐயா விட்டுறியான்னு சொல்கிறாரு. விட்டுற மாதிரி அப்படியே பின்னாடி போகிறாரு. நார்மலாக உனக்கு போட மாட்டேன், ஸ்பெஷலாக போகிறேன்னு சொல்லிட்டு ரிங்குக்கு மேலே ஏறி செத் ராலின்ஸ் ஒரு க்ரௌன் ஸ்டாம்ப் ஃபினிஷரை போட்டிருப்பார் பாருங்களேன். உண்மையிலேயே பீக் சம்பவங்க. பழைய நிலைமைக்கு நம்ம செத் ராலின்ஸ் திரும்பி இருக்கிறாரு. பிகாஸ் இந்த பிரான் பிரேக்கர் தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தார், அவரை இன்றைக்கி அஃபிஷியலி பீட் பண்ணிட்டாரு. இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். எனக்கு இந்த மேட்ச் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் அப்படிங்கிறத காட்டிலும் நிறைய வெப்பன்ஸ் எடுத்துலாம் சண்டை போட்டிருந்தாங்க. பிளட் மூமெண்ட் வந்தது. அதெல்லாம் காட்டினா யூடியூப்பில் கார்ப்பரேட் போட்டுருவானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டல. மெயின் event ஆஃப் த டைம் undisputed யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரிங் ஜெனரல் குந்தர் வெர்சஸ் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் சாமி ஜெயின். இவருக்கு பட்டம் எதுவுமே இல்லை.
சாமி ஜெயன் சவுதி அரேபியா ஷேக் மாதிரி தான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மேட்ச் நடக்கும்போது வருவார். அதே மாதிரி தான் வராரு. கோடி ரோட்ஸுக்கு எந்த மாநகரத்தில் போனாலும் வரவேற்பு இருக்குது. அதான் ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனி. அதே மாதிரி குந்தருக்கும் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. சவுதி அரேபியா நாட்டில் ஒரு ரெஸ்லிங் ஷோ நடந்தாலே எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்லருக்குமே ஆதரவு கொடுப்பாங்க. பிகாஸ் அங்கே ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு கதை ரெஸ்லிங் ஷோ நடக்கிறதுனால கிட்டத்தட்ட 18,000 பேர் வந்துருந்தாங்களாம். மேட்ச் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸே டேப்லெட் பண்ணலான்னு பார்க்கும்போது அதை தடுத்து நிறுத்துறாரு சாமி ஜெயன். அங்கமாக இருந்ததுங்க மேட்ச்சு. சரி, இப்போ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா குந்தருக்கு அவரோட ஃபினிஷரை போட்டார். இப்போ சாமி ஜெயனுக்கு போட்டு அந்த மேட்சை வெற்றி பெறணும். சாமி ஜெயனுக்கு போட்டு வின் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த நேரம், அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு தான், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பெரிய மூவ்மெண்ட் நடக்கும்னு சொல்லணும்னா அதுதான் நடக்குது. கரெக்டாக அவரோட ஃபினிஷர் போட்டோன்னா ரோலப் முறையில் சாமி ஜெயன் வின் பண்ணிட்டாரு. என்ன ப்ரோ, சாமி ஜெயன் நியூ சாம்பியன் ஆட்டாரா? கையை கிள்ளி பார்ப்போம். வலிக்குது. அப்போ நெசம் உங்களால் நம்ப முடியலல்ல, என்னாலையும் நம்ப முடியல. நாம் பார்க்குறது கண்களால் தானே பார்க்குறோம், கண்களால் தான் பார்க்குறோம். உண்மையிலேயே சாமி ஜெயன் நியூ அன்டிஸ்பியூட்டட் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக மாறிட்டார். வாவ், உண்மையிலேயே சம்பவம் தானே. சரி, சவுதி அரேபியாவில் இருக்கிறதுனால சாம்பியன் ஆகிட்டார். இப்படி நீங்கள் நைட் ஆஃப் சாம்பியனை முடிச்சிருக்கிறாங்க. நைட் ஆஃப் சாம்பியன் பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.